கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை நண்பர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளே, பத்திரிகை நண்பர்களே, பவானி பெருந்தரையுடைய கழகத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, புரட்சித்திலே அம்மா சொன்ன மாதிரி ஸ்டேஜுக்கு முன்னாடி 50% பெண்கள் இருக்காங்க. எல்லாம் அக்காமாரு தங்கச்சிமாரு 50% இருக்கிறாங்க. 50% கம்மியாக தான் ஆண்கள் இருக்காங்க. ஆனால் ஜெகதீசன் சொன்ன மாதிரி அம்மா என்ன சொன்னாங்களோ, உள்ளாட்சியில் பாதி உரிமைனாங்க. உள்ளாட்சி மட்டுமல்ல, உலகத்திலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு மக்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை மகளிருக்கு கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்களுக்கு சொல்லாத திட்டமே கிடையாது, அனைத்தும் கொடுத்த அம்மா அவர்கள். அதே போல இன்றைக்கு நம்ம பசங்க அருமையான லேப்டாப், உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க, எப்படி வாழறாங்க மேல்நாட்டில் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான நெட் கார்டு போட்டு கொடுத்த அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அது மாதிரி எவ்வளவு நல்ல திட்டங்கள். கெட்பணி பெண்கள் நினைச்சு பாருங்க, பெண்கள் பிரசவ வேதனை பெண்களுக்கு தான் தெரியும், அது அம்மாவுக்கு தெரியும். அவங்களுக்காக ஒரு வருஷம் லீவும் 18,000 ரூபா கற்பணி பெண்ணுக்கு உதவித்தொகையும், பிறந்த குழந்தைகளுக்கு 6 மாசத்துக்கு வேணுங்கிற அனைத்து பொருட்கள், சேப்பு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ட்ரெஸ் அத்தனை கொடுத்த அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு ஸ்டாலின் ஏதாச்சும் ஒன்னையாவது நிறுத்தி வச்சிருக்காரு நினைச்சு பாருங்க, விட்டு வச்சிருக்காரா? இன்னைக்கு அவ்வளவு நிறுத்தியிருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே, நீங்க நிறுத்தினது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இலவச திட்டங்களை மட்டும் இல்ல, மக்களுடைய அவருடைய வாழ்க்கையே ஒரு குட்டிச்செயராக்கி இருக்கீங்க. இன்றைக்கு 35,000 கோடி பொறுமான அம்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியாரும் கொண்டு அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம அண்ணா திமுக புரட்சி தலைவர் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார் அவர் கொடுத்த திட்டம் ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடி. இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்கிறது வெறும் 15,000 கோடி. எதுக்கு 15,000 கோடி? மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாரா? என்னத்துக்கு பிரயோஜனம் அந்த 1000 ரூபாய்? ஒரு மக்களுக்கு, பெண்களுக்காக, ஒரு குடும்ப பெண்களுக்காக 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கால்வாசி பேர் கொடுக்குறாங்க. அதுல நம்ம முதல்ல ஓஏபி நிறைய கொடுத்துருந்தோம். ஓஏபி இல்லாதவங்களுக்குலாம் அது பணம் கிடையாது, வாங்கிட்டு இருக்கோம், அது பணம் கிடையாது. அது மாதிரி இன்றைக்கு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்து விட்டு 12 மாசத்துக்கு 12,000 கொடுத்துட்டு, பசுக்கு ஒரு 3,000 கோடி கொடுத்துட்டு, 15,000 கோடியை கொடுத்துட்டு 35,000 கோடி திட்டத்தை நிறுத்தி 20,000 கோடி நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். இதான் உடைய ஆட்சியுடைய லட்சணம். 20,000 கோடி எடுத்துட்டு போய் இன்னைக்கு அது அப்படியே டாஸ்மாகில் கொடுத்து 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. அது கூடிய சீக்கிரத்தில் வெளியில வரப்போகுது. இதுதான் திமுக லட்சணம் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பேர் வச்சு வீட்டு வரி இன்னைக்கு நகராட்சி ஆயிருக்குது. பெருந்துறை நகராட்சி பண்ணியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, நீ அளவில்லாத வீட்டு வரி, கொஞ்சம் நெஞ்ச வீட்டு வரி கிடையாது. 5,000 ரூபாய் கட்ட, நீங்க 5,000 கட்டணும். ஒரு 5,000 கட்டிடுற வீடா இருந்தா 5,000 கட்டணும். கரண்ட் பில் இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டணும், இன்னைக்கு 2,000 3,000 கட்டுறாங்க. அதுல கரண்ட் பில்ல இந்த கடைகளுக்கெல்லாம் வியாபாரம் பெருகிட மக்களுக்கு தெரியும். மத்தியானம் ஸ்பீக் டைம், ஆமா, ஒரே மீட்டர் தான் ஓடுது. மத்தியானம் தனியா